ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு அதே இதில் வந்து செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கொஷினை மாற்றி கேட்பாங்க அப்படின்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஸோ ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடி, ஓகேவா, அது மாதிரி கொடுக்காம மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்னிடியூடுனா என்ன, டைரக்ஷனா என்ன? மேக்னிடியூடுன்றது வேறு எதுவும் இல்லை, அதே ரிசல்டன்ட் தான். ரிசல்டன்ட் ஈக்குவல் டு மேக்னிடியூட், அதாவது ஃபோர்ஸை குறிக்கிறது. ஓகேங்களா? இதே பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்றது வந்து நம்மளுக்கு தீட்டா. ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிசல்டன்ட் இதுதான் நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ஷனை குறிக்கிறதுக்கும் மேக்னிடியூட் குறிக்கிறது என்னன்னா ரிசல்டன்ட்டும் ஆங்கிள் ஆஃப் ரிசல்டன்ட் இதுதான் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க மறுபடியும். ஸோ இப்போ கொஷின்ஸில் வந்து சின்ன வேரியேஷன் பண்ணியிருக்காங்க. கொஷின் பாருங்கள், லோட் வந்து மல்டிபிள் லோட்ஸ் போன முறை பார்த்தது இல்லாமல் இந்த முறை அதிகமான லோடு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க லோடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலில் லோடு எதுவுமே கிடையாது, எல்லா லோடுமே வந்து ஆங்கிளில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதல் லோடாக நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லோட் 15 கிலோ நியூட்டன் 15 டிகிரியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 கிலோ நியூட்டன் 63.43 டிகிரியில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே 75 கிலோ நியூட்டன், இது செகண்ட் லோடாக வச்சுப்போம். இது தேர்ட் லோடு 75 கிலோ நியூட்டன் 45 டிகிரி இருக்குது. அதே மாதிரி 100 கிலோ நியூட்டன் ஃபோர்த் லோடு, இது பார்த்தீங்கன்னா 30 டிகிரி, ஒய் ஆக்சிஸில் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது எல்லாமே வந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு 30 டிகிரி, அதாவது ஹரிசாண்டல் ஃபேஸ்க்கு டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுத்துக்கு மட்டும் தான் நான் பண்ணியிருக்காங்கன்னா ஒய் ஆக்சிஸ்க்கு கொடுத்துருக்காங்க, ஸோ வெர்டிகல் ஃபேஸில். அதே மாதிரி இங்கே ஃபிஃப்த் லோடு, இந்த ஃபிஃப்த் லோடு பார்த்தீங்கன்னா 80 கிலோ நியூட்டன் 20 டிகிரியில் அதே ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம மெத்தட் படி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட், தேர்ட் மெத்தட், இது மூணுத்தில் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் என்ன பார்த்தோம்னா நம்ம இந்த 30 டிகிரியை நம்ம இங்கே எடுக்காமல் இந்த ஹரிசாண்டல் பேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி பார்த்துப்போம். அப்போ ஹரிசாண்டல் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஓவரால் 90 டிகிரி, அப்போ 30 டிகிரி போச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 60 டிகிரி. அப்போ 60 டிகிரியாக பேஸ் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டயக்ராம் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணலான்றதை பார்த்துக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல அதுக்கான டயக்ராம் போடுறேன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லோடு 15 கிலோ நியூட்டன் 15 கிலோ நியூட்டன் எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரெண்டுத்துக்குமே சேர்த்து அதை கொடுத்துருக்காங்க. அப்போது சைன்லேயும் எடுக்கணும், காஸ்ட்லேயும் எடுக்கணும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா முதல் லோடு 15 காஸ், அதோட ஆங்கிளும் 15 டிகிரி தான். ஸோ அப்போது 15 டிகிரியாக போட்டுடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே லோட் ஒய்னையும் 15 சைன் 15 டிகிரி. ஸோ இது ஃபஸ்ட் குவார்ட்டரில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் குவார்ட்டரில் இருக்கிறதுனால ஃபஸ்ட் குவார்ட்டரில் இருக்குது எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுத்துலையுமே அது வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 கிலோ நியூட்டன் செகண்ட் லோடு, ஸோ இதுவுமே எக்ஸ் அண்ட் ஒய் ஃபஸ்ட் குவார்ட்டரில் இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா 100 காஸ், இதோட டிகிரி 63.43, அப்போது 63.43ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய்லையும் எடுக்கிறோம். ஸோ 100 sin 63.43 டிகிரி. அடுத்து தேர்ட் லோடு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரெண்டுத்துலையுமே இதுவும் வந்து வந்திருக்கு. அப்போது எக்ஸில் 75 கிலோ நியூட்டன், அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. அப்போது காஸ் 45 டிகிரி, ஒய் ஆக்சிஸில் 75 சைன் 45 டிகிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லோட் வந்து 100 கிலோ நியூட்டன். நம்ம இப்போ வந்து ஆங்கிள் மாற்றிருக்கோம். ஸோ 30ல் இருக்கிறத 60க்கு ஹரிசாண்டல் பேஸ் பண்ணி மாற்றிருக்கோம். அப்போது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆங்கிளுமே ஃபார்ம் ஆகுது. ஸோ எக்ஸ்லேயும் இருக்குது, ஒய்லையும் இருக்குது. அப்போது 100 காஸ் 60 டிகிரி 100 சைன் 60 டிகிரி. அடுத்து ஃபிஃப்த் லோடு பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு ஹரிசாண்டல் போர்ஷன் தான் இருக்குது. அப்போ டேரெக்டாகவே நம்ம போட்டுக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், இது செகண்ட் குவார்ட்டராக எடுக்கிறோம், இது தேர்ட் குவார்ட்டர், இது ஃபோர்த் குவார்ட்டர். ஸோ தேர்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா
80 cos 20 டிகிரி. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 80 sin 20 டிகிரி. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல 2 லோட், இந்த இடத்துல பார்த்தீங்க இதோ இந்த 4th லோடு பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு 2 லோட், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாலும் 2 லோட், அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னும் 2 லோட், இதுவும் 2 லோட். ஓவராலாக பார்த்தோம்னா 2 4 6 8 10. ஸோ 10 லோடு வந்து நம்மளுக்கு வந்துருக்கணும். ஏன்னா நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 4 5. ஸோ எக்ஸில் முடிஞ்சிச்சு. ஆறில் பார்த்தீங்கன்னா 7 8 9 5. ஸோ நான் 6 விட்டுருக்கேன், அப்போ 6 இது போட்டுறேன். ஸோ 6 7 8 9 10. ஸோ 10 லோடு ஓவராலாக நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி 10 லோடுமே வந்து அங்கே ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் ஒயில் கொடுத்ததுக்கெல்லாம் ரெட் ஆரோ கொடுத்துருக்கேன், ரெட் ஆரோ கொடுத்து ரெட்டில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒயில் இருக்கிற லோட்ஸ். ஸோ மற்றதெல்லாம் வந்து எக்ஸில் இருக்கிற லோட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் இந்த டயக்ராம் அழிச்சிட்டு உங்களுக்கு சம் உள்ள போயிடலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து R = √EH², அதாவது சிக்மா H ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா V ஸ்கொயர். அப்போ சிக்மா ஹெச்சும் சிக்மா வியும் வந்து நமக்கு தெரியணும். சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ், இது நம்மளுக்கு தெரியணும். அப்போது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறத மட்டும் எடுப்போம். இது சில பேர் போடும்போது சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறத சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ், ஸோ ஃபோர்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி போட்டாலும் தப்பு கிடையாது. சிக்மா ஆஃப் ஹெச்னு தான் போடணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறது 15 cos 15. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ இது ப்ளஸ் இது மைனஸ் எக்ஸ் டேஷு, ஒய் ப்ளஸ் ஒய் டேஷ் மைனஸ். ஸோ அந்த பக்கம் இருக்கிறதுலாம் ப்ளஸில் போகணும், இந்த பக்கம் இருக்கிறதுலாம் மைனஸ் போகிறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் லோட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 100 cos 63.43 டிகிரி. அடுத்து ப்ளஸ் மொத்தம் 4 இருக்குது, 1 2 3 4. 1 போட்டாச்சு, 2 போட்டாச்சு, இப்போ மூணாவது. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா 75 cos 45 டிகிரி. அடுத்து நாலாவது 100. ஸோ 100 cos 60 டிகிரி. நெக்ஸ்ட்டு அஞ்சாவது லோடு இங்கே இருக்குது, ஸோ மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் 80 cos 20 டிகிரி. இப்போ 15 இன்டூ cos 15ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.965 ப்ளஸ் 100 இன்டூ cos 63.45ஓட வேல்யூ 0.447 ப்ளஸ் 75 இன்டூ cos 45ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.707. அடுத்து ப்ளஸ் 100 இன்டூ cos 60ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5 மைனஸ் 80 இன்டூ cos 20ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.939. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வர ஆன்சர் 14.475 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 44.7 ப்ளஸ் 75 இன்டூ 0.7 பார்த்தீங்கன்னா 53.0225. ஸோ 100 பண்ணும்போது 50 மைனஸ் 75.12. ஸோ இப்போ இதில் ப்ளஸில் இருக்கிறதுலாம் 1 2 3 4 இது எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 162.2. மைனஸில் இருக்க வேல்யூ மைனஸ் 75.12. இதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 87.08 கிலோமீட்டர். ஸோ சிக்மா ஆஃப் ஹெச் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா
87.08 கிலோநியூட்டன் வருது. ஸோ நம்ம அதை இங்கே எங்கன்னா மார்க் பண்ணிப்போம். ஸோ சிக்மா ஆஃப் ஹெச் வேல்யூ 87.08 கிலோ நியூட்டன். இப்போ நான் சிக்மா ஆஃப் வியோட வேல்யூ போடுறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிக்மா ஆஃப் வியை வந்து சிக்மா ஆஃப் எஃப்ஒய்ன்றதும் போடலாம். ஸோ ஒய் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றனால எஃப்ஒய்னு போடலாம். ஸோ ஒய் ஆக்சிஸில் இருக்கிற லோடு, ஸோ ஃபர்ஸ்ட் லோடு பாசிட்டிவ்லேருந்து எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் லோடு பார்த்தீங்கன்னா 15 sin 15 டிகிரி ப்ளஸ் 100 sin 63.43 டிகிரி. ஸோ 2 தான் இருக்குது, 2 முடிச்சாச்சு. அடுத்து கீழே 3 இருக்குது. ஸோ 3மே மைனஸில் வருது. மைனஸ் 80 sin 20 மைனஸ் 100 sin 60 மைனஸ் 75 sin 45. ஸோ மொத்தம் எல்லா லோடையும் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 15 இன்ட்டு sin 15ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.894 வருது. ப்ளஸ் 100 இன்ட்டு sin 63.43ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா sin 15ஓட வேல்யூ வந்து 0.258 வருது. 63.43ஓட வேல்யூ 0.894 வருது. மைனஸ் 80 இன்ட்டு sin 20. sin 20ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.342 மைனஸ் 100 இன்ட்டு sin 60. 60ஓட வேல்யூ 0.866 மைனஸ் 75 இன்ட்டு sin 45ஓட வேல்யூ 0.707. ஸோ இதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.87 ப்ளஸ் 89.4 மைனஸ் 27.36 மைனஸ் 86.6 மைனஸ் 53.025. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ ப்ளஸில் இருக்குது, இந்த மற்ற வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு மைனஸில் இருக்குது. ஸோ ப்ளஸில் இருக்க வேல்யூ மட்டும் நம்ம ஆட் பண்ணும்போது 93.27 வருது. மைனஸில் இருக்க வேல்யூ மூணுத்தையும் வந்து ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 166.985 இந்த வேல்யூ வருது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். வேல்யூ நம்மளுக்கு மைனஸில் கிடைக்குது 73.715 கிலோ நியூட்டன். ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. அப்போ நம்ம இங்கே தனியாக நோட் பண்ணிப்போம். சிக்மா ஆஃப் வி நம்மளுக்கு கிடச்சிருக்குது, நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிருக்கு. நெகட்டிவ்ல 73.715 கிலோ நியூட்டன். ஸோ நெகட்டிவ் லோடு கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் சிக்மா ஆஃப் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஆஃப் வி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஆரோட ஃபார்முலா. ஸோ ரூட் ஆஃப் சிக்மா ஆஃப் ஹெச்சோட வேல்யூ 87.08 ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா வியோட வேல்யூ மைனஸில் இருக்கிற நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மைனஸ் 73.715 ஸ்கொயர்.
ஸோ இப்போ மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது அது ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்ற மாதிரி அங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா √7582.926 வருது. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5433.901. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 13016.827. ஸோ இந்த வேல்யூ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 114.091 கிலோ நியூட்டன். ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்டன்ட்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ ரிசல்ட் மேக்னிடியூட், அதாவது ரிசல்டன்ட்டோட வேல்யூ 114.091 கிலோ நியூட்டன். இதுதான் நம்ம மேக்னிடியூட் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தீட்டாவோட வேல்யூ ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி தெரியும். தீட்டாவோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அதனால் டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ தீட்டா ஈக்குவல் டு tan inverse sigma of v divided by sigma of h. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு தெரியும்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ நம்ம ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஃபார்முலா எடுத்து வந்தோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ ஈக்குவல் டு tan inverse sigma vயோட வேல்யூ -73.715. நம்ம இங்கே டிகிரிக்காக நம்ம போடுறதுனால இந்த இடத்துல வந்து மைனஸ் வேல்யூ வந்து போடணுமா அப்படின்னா அது அவசியம் கிடையாது நம்மளுக்கு. ஸோ அங்கே மைனஸோ ப்ளஸோ நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா டிகிரிக்கு மைனஸ் ப்ளஸ் கிடையாது. ஸோ டிகிரி வந்து டைரக்ஷனை வந்து மென்ஷன் பண்ண போகுது. ஸோ அதை வந்து மைனஸ் டைரக்ஷன் ப்ளஸ் டைரக்ஷன்றது நம்மளுக்கு கிடையாது. ஸோ சிக்மா ஆஃப் ஹெச் 87.08. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா tan இன்வர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.846 வருது. ஸோ tan இன்வர்ஸ் வந்து 40.231 டிகிரி. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே போட்ட மாதிரி இது மைனஸ் டிகிரியில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சர் theta equal to 40 minus 40.231 டிகிரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்டன்ட் ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் மைனஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ப்ளஸ்லையும் இது டைரக்ஷன் வந்து மைனஸ்லையும் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது நம்மளுக்கான ரிசல்டன்ட் வேல்யூ 114.091 கிலோ நியூட்டன் in the degree of 40.231. ஸோ இந்த டிகிரியில் இந்த ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரியல அப்படின்னா இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னும் என்னோடய கிளாஸ்க்கு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதையும் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.